ஹலோ ஹால் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட எக்கனாமிக் சிலபஸ் எந்தெந்த வகுப்பில் இருக்குன்றத பார்த்துடலாம். இது ஒரு ஒன்லைனர் தான். எந்தெந்த பாடம் எங்கே இருக்குன்றத பார்த்துடலாம். இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், 5 ஆண்டு திட்ட மாதிரிகள், ஒரு மதிப்பீடு, திட்டக்குழு மற்றும் நித்தி ஆயோக். வருவாய் ஆதாரங்கள், இந்திய ரிசர்வ் வங்கி, நிதி ஆணையம், மத்திய மாநில அரசுகளுக்கிடையேயான நிதி பகிர்வு, சரக்கு மற்றும் சேவை வரி. பொருளாதார போக்குகள், வேலைவாய்ப்பு உருவாக்கம், நில சீர்திருத்தம், வேளாண்மை, வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு, தொழில் வளர்ச்சி, ஊரக நலன்சார் திட்டங்கள், சமூக பிரச்சனைகள், மக்கள் தொகை, கல்வி, நலவாழ்வு, வேளாண்மை மற்றும் வரி. சிலபஸில் இருக்க பகுதிகள் எந்தெந்த வகுப்பில் இருக்குன்னு பார்த்துடலாம். இதை ஒரு நான் டெஸ்ட் பேட்சாகவே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். பொருளியல் ஒரு அறிமுகம் 6th ஸ்டாண்டர்ட், உற்பத்தி 7ஆம் வகுப்பு, பொது மற்றும் தனியார் துறை 8ஆம் வகுப்பு. டெஸ்ட் 2ல மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஒரு அறிமுகம் 10th ஸ்டாண்டர்டில். டெஸ்ட் 3ல தேசிய வருவாய் 12th ஸ்டாண்டர்டில் இருக்கும். டெஸ்ட் 4ல பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல் 12th ஸ்டாண்டர்டில் இருக்கும். டெஸ்ட் 5ல் இந்திய பொருளாதாரம் 11th ஸ்டாண்டர்டில். டெஸ்ட் 6ல் சுதந்திரம் முன்னும் பின்னும். ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் சிலபஸை நான் பிரிச்சிருக்கிறேன். டெஸ்ட் 7ல் திட்டமிடல் வளர்ச்சியும் அரசியலும் 12th ஸ்டாண்டர்ட். தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல் 12th ஸ்டாண்டர்ட். டெஸ்ட் 8ல் சேமிப்பு மற்றும் முதலீடு 8th ஸ்டாண்டர்ட். பணம் மற்றும் கடன் 9th ஸ்டாண்டர்ட். பணவியல் பொருளாதாரம் 12th ஸ்டாண்டர்ட். டெஸ்ட் 9ல் வங்கியியல் 12th ஸ்டாண்டர்ட். டெஸ்ட் 10ல் வங்கியின் வகைகள் 11th ஸ்டாண்டர்ட். வணிக வங்கியின் பணிகள் 11th ஸ்டாண்டர்ட். டெஸ்ட் 11ல் நிதி பொருளாதாரம் 12th ஸ்டாண்டர்ட். இதை நம்ம பேஸ் பண்ணி படித்தோம் அப்படின்னாலே நமக்கு எக்கனாமிக் எல்லாமே கவர் ஆகிடும். இதுலேருந்து ஒரு கொஷின் கூட மிஸ் ஆகாது.